டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் திரையுலகத்துல ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுதே. 80களில் வந்த பாடல்கள் மாதிரி இப்ப பாடல்கள் பேசப்படுறதும் இல்லை அண்ட் படங்களும் ரசிக்கும்படியா இல்லை. இது எப்படி பாக்குறீங்கன்னு தோரணமலையிலிருந்து சிம்பகராமன் கேட்டிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளில் தான் தமிழ் சினிமா மிக அதிகமான வசூலை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஆடியோ உரிமைகள் மிக அதிகமான வரைக்கும் விற்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருடங்களில் தான். அப்படி இருக்க தமிழ் சினிமா சமீபத்தில் தேக்க நிலை அடைந்திருப்பதாக நீங்கள் சொன்னால் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? பொதுவா சினிமாவுக்குள்ள சினிமா எடுக்க மாட்டாங்களாமே, சென்டிமெண்ட் பார்ப்பாங்களாமே. இது உண்மையான மதுரையிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. பொதுவாக சினிமாவை பற்றி சினிமாவுக்குள்ளே சொன்னால் அந்த படம் ஜெயிக்காது அப்படின்ற சென்டிமெண்ட் பல ஆண்டுகளாக தமிழ் திரையுலகிலே இருக்கிறது. அதையெல்லாம் மீறி சினிமா பைத்தியம், சர்வசுந்தரம் போன்ற படங்கள் ஜெயித்திருக்கிறது அப்படின்னாலும் இன்னைக்கும் அந்த சென்டிமெண்ட் மேலே திரையுலகினருக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் படத்துல மிஸ்டர் பாரத் கூட்டணி மீண்டும் இணைய இருக்கிறதா வர செய்திகள் உண்மையா? அண்ட் உங்க நண்பரான சத்யராஜ் சார் கிட்ட இதை பத்தி கேட்டீங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே சத்யராஜுடன் 10-15 நிமிடங்கள் தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது தான் என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத பற்றி பல விவரங்கள் என்னிடம் சொன்னார் சத்யராஜ். அந்த பட்டியலில் லோகேஷ் கனகராஜ் படம் இல்லை. எம்ஜிஆர் சார் சினிமாவில் அவரை விடுத்து காட்சிகள் ஏதாவது எடுத்து அது ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னா அந்த காட்சியை சுத்தி போடணும்னு சொல்வாராம். அதுக்கு அர்த்தம் அந்த காட்சியை வெட்டி விடுறதா சொல்றாங்களே, அது உண்மையான மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை சுற்றி பல வதந்திகளும் இருக்கும், செய்திகளும் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது செய்தியா வதந்தியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய திரையுலக அனுபவத்திலே அப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படலை. ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு நடிகர் ராகவா லாரன்ஸ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு படத்துல நடிக்க போறதா வர தகவல்கள் உண்மையான நிலையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்ட அந்த தகவல்ல உண்மை இருப்பதாக எனக்கு தெரியல. கரகாட்டக்காரன் திரைப்படத்துல செந்தில் சார் அண்ட் கோவை சர்லா மேம் இவங்களை பார்த்து சிவாஜி சார் அண்ட் பத்மினி மேம் மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு சொல்ற நடிகருடைய பெயர் என்ன? அவர் ஏன் வீரப்பன் சாரனுடைய தம்பியான்னு கோவையிலிருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலே செந்தில், கோவை சரளா ஆகியோரை பார்த்து நீங்கள் சிவாஜி பத்மினி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன நடிகர் ஏ வீரப்பனுடைய தம்பி இல்லை, அவர் ஒரு துணை நடிகர். நடிகர் விஷ்ணு விஷால் நடிக்க வீர தீர சூரன் ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க. இப்போ நடிகர் விக்ரம் சாரனுடைய படத்துக்கு இந்த டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்ட் 2 சொல்றாங்களே, அப்ப பார்ட் 1 திரைப்படம் எதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. விஷ்ணு விஷால் நடித்த வீர தீர சூரன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த படத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் முளைத்தன. அதன் காரணமாக அந்த படம் அப்படியே முடங்கி போனது. இப்போ அதே பெயரில் விக்ரம் நடிக்க இருக்க அந்த படத்தை தயாரிக்க இருக்காங்க. சாதாரணமாக ஒரு படத்துடைய முதல் பாகத்தை வெளியிட்டு விட்டு அதுக்கு பின்னால் 2ஆம் பாகத்தை வெளியிடுவாங்க. இந்த வீர தீர சூரன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு புதுமையை செய்ய இருக்கிறார். முதல்ல வீர தீர சூரன் படத்தினுடைய 2ஆம் பாகம் வெளியாக இருக்கிறது. அதற்கு பின்னாலே அதனுடைய முதல் பாகம் வெளியாகும். நல்ல அழகும் திறமையும் இருந்தும் நடிகர் ஜெய்யை இயக்குனர்கள் பயன்படுத்தலைன்னு திருப்பூர்லேருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. நல்ல திறமையும் அழகும் உள்ள பல நடிகர்கள் ஜெய் மாதிரி தமிழ் சினிமா உலகில் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஜெய் அளவுக்கு கூட வளர முடியலையே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அழகோடோ திறமையோடு இருப்பது மட்டும் முக்கியம் இல்லை, அவருடைய வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர் எந்த அளவுக்கு முன்னேறார் அப்படின்றது அடுத்து அதை விட முக்கியமானது. நடிகர் விஜய் நடித்த உதயா திரைப்படத்தினுடைய ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்ட காலம் எவ்வளோ அண்ட் தாமதமான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைஞ்சதான கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. விஜய் நடித்த உதயா திரைப்படம் காலதாமதமாக வெளியானதற்கு அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸுக்கோ அல்லது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. பொருளாதார சிக்கலிலே சில காலம் மாட்டி தவித்தது அந்த திரைப்படம். அதனால தான் அந்த கால தாமதம். குஷி திரைப்படத்துக்கு அப்புறமா நடிகை சமந்தா இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய அப்கமிங் படத்தை பற்றி நான் அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சமந்தா இப்போதைக்கு எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. தொடர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வலைதளங்களிலே வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. நடிகர் பிரசாந்தோடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நடிகர் விஜய் அப்செட்டில் இருக்காரான்னு அம்ஜிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. விஜய் நடிப்பு திறமை இல்லாதவராகவோ நடன திறமை இல்லாதவராகவோ இருந்தார்னா பிரசாந்தோடைய அந்த நடனத்தை பார்த்து அப்செட் ஆகிருப்பார். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதே மாதிரி மிகச்சிறந்த நடன கலைஞர். அப்படி இருக்க பிரசாந்தனுடைய அந்த நடனத்தை பார்த்து அவர் எதுக்கு அப்செட் ஆக போகிறார்? இயக்குனர் செல்வராகவன் 1000 ஒருவன் அண்ட் 7G ரெயின்போ காலனி இந்த 2 திரைப்படங்களுடைய 2ஆம் பாகம் எடுக்க போறதா சொல்லியிருந்தாரு. இந்த 2 திரைப்படத்துல எந்த திரைப்படத்தினுடைய 2ஆம் பாகம் முதல்ல வரும்னு மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 2 படங்களில் 7G ரெயின்போ காலனி படத்தினுடைய 2ஆம் பாகம் தான் முதலிலே வெளியாகும். நடிகர் சிவகுமாரனுடைய 100வது படமான ரோசாப்பூ ரவிக்கக்காரி திரைப்படத்தினுடைய வெற்றி விழாக்கு எம்ஜிஆர் சார் போகக்கூடாதுன்னு சிவகுமார் சாருக்கு எதிராக பல பேர் சதி பண்ணாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமான்னு அம்பத்தூர்லேருந்து ஆகாஷ் கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் சிவகுமாருக்கும் இடையே எப்போதுமே நல்ல சீரான உறவு இருந்தது. அதன் காரணமாக தான் ரோசாப்பூ ரவிக்காரி படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழாவிலே எம்ஜிஆர் கலந்து கொண்டார்.
எம்ஜிஆரை சுற்றி இருந்த சிலருக்கு சிவகுமார் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக எம்ஜிஆர் அந்த விழாவுக்கு போக விடாமல் அவர் செய்திருக்கலாம். அவ்வளவுதானே தவிர அதை பெரிய சதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. சார், தமிழ்ல ஏதாவது டெக்னிக்கலா திரைப்படங்கள் வந்திருக்கான்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. எம்வி ராமனுடைய இயக்கத்திலே ஜெமினி நேசனும் சாவித்திரியும் இணைந்து நடித்த கொஞ்சம் சலங்கை திரைப்படம் டெக்னிக்கலரிலே உருவான திரைப்படம் தான். நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களான காதல், எம்டன் மகன், வெயில், கூடல் நகர் அண்ட் சேவல் ஆகிய திரைப்படங்களில் நடிச்ச நடிகர் பரத் மாஸ் ஹீரோவா நடிக்கணுன்றதுக்காக ட்ராக் மாதிரி அவர் நடிச்ச எந்த திரைப்படங்களுமே சரியா ஓடல. இப்படி தடுமாற இளம் நடிகர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பெரும்பாலான கதாநாயகர்களுக்கு தான் ஆக்ஷன் படத்தில் நின்று நிலைத்தால் தான் மிக அதிகமாக சம்பளம் வாங்க முடியும், அதே மாதிரி பெரிய புகழை பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதன் காரணமாக தான் அவசரமாக அது போன்ற ஆக்ஷன் படங்களுக்கு அவர்கள் தாவுகிறார்கள். எல்லாருக்கும் ஆக்ஷன் படங்களில் வெற்றி கிடைத்து விடுகிறதா என்ன? சார், உங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படம் தோல்வியடைஞ்ச பிறகும் எந்த நம்பிக்கையில ஜல்லிக்கட்டு திரைப்படத்துக்கு மணிவண்ணன் சாரை இயக்குனர் ஆக்குனீங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய தோல்வி வைத்து ஒரு டைரக்டரை எடை போடக்கூடாது அப்படின்றதுல நானும் என்னுடைய சகோதரன் எப்போவுமே உறுதியாக இருப்போம். எங்களுடைய தயாரிப்பில் உருவான புதிய தீர்ப்பு மிகப்பெரிய தோல்வி படம். அந்த படத்தை இயக்கியவர் தான் சி.வி. ராஜேந்திரன். அவர் தான் எங்களுடைய அடுத்த தயாரிப்பான சின்னப்பதாஸ் படத்தை இயக்கினார். அது மாதிரி தான் அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்த போதும் அடுத்த ஜல்லிக்கட்டு படத்தை இயக்கின்ற வாய்ப்பை மணிவண்ணனுக்கு நாங்கள் தந்தோம். இதில் கூடுதலான விஷயம் என்னென்னா, மணிவண்ணன் என்னுடைய நல்ல நண்பரும் கூட. சிங்கிள் ஷாட்டுக்கோ சிங்கிள் டேக்குக்கோ உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமான்னு சிலையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஒரு காட்சியை கேமரா கோணங்கள் மாற்றாமல் அப்படியே எடுப்பது தான் சிங்கிள் ஷாட்டு. அந்த சிங்கிள் ஷாட்டில் ஒரு நடிகர் நடிக்கும்போது முதல் முறையே அவர் மிகச்சிறப்பாக நடித்து விட்டார் என்றால் அதுவே ஓகேன்னு சொல்லிடுவார் அந்த படத்தினுடைய இயக்குனர். அதுதான் சிங்கிள் டேக். அடுத்து இந்த ஒரு தகவல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மிக தீவிரமான வெறி பிடித்த ரசிகர் தான் நடிகர் சந்தானம். எப்படியாவது ஒரு திரைப்படத்தில் ரஜினியோடு இணைந்து நடித்து விட வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவு சங்கருடைய எந்திரன் படத்திலே நிறைவேறியது. எந்த திரைப்படத்திலே ரஜினியும் சந்தானம் நடிக்க வேண்டிய ஒரு காட்சி, சங்கர் காட்சியை படமாக்க தொடங்கினார், ரஜினிகாந்த் நடித்தார். ஆனால் அடுத்து வசனத்தை சொல்ல வேண்டிய சந்தானம் வசனத்தை சொல்லாமல் நின்று ரஜினிகாந்தையே பார்த்து கொண்டிருந்தார். ரஜினி உடனே சந்தானத்தின் பக்கம் திரும்பி, என்ன சந்தானம் என்று கேட்க, சார் நீங்கள் நடிச்சிருந்ததையே பார்த்துருந்துட்டேன், அதனால தான் வசனத்தை பேசலை என்றார் சந்தானம். நான் நடித்ததை நீங்கள் பார்த்துட்டீங்க, சரி நீங்கள் நடிக்கிறத நான் பார்க்க வேணாமா, வாங்க நடிக்கலாம் அப்படின்னு அடுத்த ஷாட்டுக்கு தயாரானாராம் ரஜினி. ரஜினியோடு பணியாற்றுவது அப்படின்றது ஒரு ரசமான அனுபவம். நாம் செட்டில் ஏதாவது சொல்லி கலாட்டா பண்ணால் அவரும் நம்மோடு சேர்ந்து கொண்டு எல்லாரையும் கலாய்ப்பார். அதே மாதிரி காமெடியில் நல்ல பஞ்ச் வசனம் ஏதாவது பேசினா உடனடியாக சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாராட்டுவார். அந்த படத்தில் எனக்கும் அவருக்கும் ஒரு சீரியஸ் சீன், அந்த காட்சியில் நடிக்க நான் நிஜமாகவே கொஞ்சம் சிரமப்பட்டேன். காமெடி சீன்னா சர சர சரன்னு பேசுகிற, சீரியஸ் சீனில் சிக்கிக்கிட்ட பார்த்தியா என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ரஜினி. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதே நேரம் ரொம்ப சாஃப்ட் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் சந்தானம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு வருகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.